ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சிக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது. இல்லை 1-2 சிம்டம்ஸ் இருந்தால் கூட எனக்கு பீரியடும் மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் நான் டெஸ்ட் கிட்டில் டெஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வருது. இது எதனால் வருது, இதோட ரீசன்ஸ் என்ன, இதுக்கப்புறம் நான் எப்போ செக் பண்ணால் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேனா இல்லையா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருக்கும், இல்லை ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பீரியட் மிஸ் ஆகுது அப்படிங்கிற டைமில் நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு டவுட் இருந்திருக்கும். இது எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு சிம்டம். செகண்ட் உங்களுக்கு வயிறு வலி இருந்திருக்கும். தேர்ட் ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த மாதிரி வாமிட் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கான எல்லா ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸும் இருந்தும் உங்களுக்கு கிட்டில் நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா, இதுக்கு மேஜராக ஒரு 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பீரியடோட சைக்கிள் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு மாதம் 30 டேஸ் சைக்கிளில் எனக்கு வந்துடும் அப்படிங்கிறவங்க 32nd டே செக் பண்ணுறப்போ அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதம் 28 டேஸில் வந்திருக்குன்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு 2 டேஸ் தள்ளி 30 டேஸில் வந்திருக்கும். நெக்ஸ்ட் மந்த் அதே 2 டேஸ் தள்ளி 32nd டேயில் வந்திருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நீங்கள் பீரியட் மிஸ் ஆன உடனே செக் பண்ணுறப்போ உங்களுக்கு நெகட்டிவ் காட்டுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பீரியட் சைக்கிள் என்னன்னு தெரிஞ்சு அதிலிருந்து ஒரு 2 டேஸோ இல்லை 3 டேஸோ தள்ளி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கான செக் பண்ணுறப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பீரியட் சைக்கிள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, சிம்டம்ஸில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ். அதாவது இப்போ உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆயிருச்சு, ஆனால் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, 2-3 சிம்டம்ஸ் தான் இருக்குது. இது பீரியடாக ப்ரெக்னென்சிக்கா அப்படிங்கிறதே நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா இந்த பீரியட் அண்ட் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் மோஸ்ட்லி கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நமக்கு அடி வயிறு வலிக்கும், இது பீரியட்னாலும் ப்ரெக்னென்சினாலும். இது இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நோட் பண்ணுறப்போ தான் அது பீரியடா இல்லை ப்ரெக்னென்சியான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இப்போது பீரியடாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெர்ஜினல் ஏரியாவும் சேர்ந்து அடி வயிறும் சேர்ந்து, அதாவது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வலிக்கும். அந்த வலி உங்களோட உங்களோட வெர்ஜினல் பார்ட்லேருந்து உங்களோட அப்டாமன் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வலிக்கிற மாதிரி இருக்கும். இதே உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான ஒரு வயிறு வலி அப்படின்னா அது உங்களோட அப்டாமன் சைடு மட்டும், அதாவது உங்களோட யூட்ரஸ் இருக்கக்கூடிய சைடு மட்டும் உங்களுக்கு வலிக்கும் மீன்ஸ் ரொம்ப வலிக்காது, சின்ன சின்ன கிராம்ஸ் இருக்கும். இதே பீரியட்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான வலி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்குறப்போ தான் நமக்கு பீரியடாக ப்ரெக்னென்சியானு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சிம்டம்ஸில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க கார்ட் போட்டு செக் பண்ணுறப்போ நெகட்டிவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் பீரியட்கான சிம்டமாக அவங்க ப்ரெக்னென்சின்னு அவங்க நினச்சிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரேர் கேஸில் அவங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் கிட்டில் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இது ஒரு மேஜர் ரீசன் தான். ஏன்னா உங்களுக்கு கிட்டில் 3 drops விட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குற இடத்துல நம்ம அளவுக்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ யூரின் ட்ராப்ஸ் விட்டு நம்ம செக் பண்ணுறப்போ நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கிட்டோட எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி 3 dropsனால் 3 drops மட்டும் விடுங்க, 5னா 5, இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அக்யூரேட்டான ரிசல்ட் தான் கிடைக்கும். நீங்கள் அதை மாற்றி கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டு காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி யூரின் நம்ம கலெக்ட் பண்ணுறப்போவும்
ரொம்ப க்ளீனான பவுலை எடுத்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இல்லை டஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்தா கூட நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இது ஏர்லி மார்னிங் தான் நம்ம வந்து செக் பண்ணணுமா இல்லை ஈவினிங் செக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் இருக்குது. ஏர்லி மார்னிங் ஏன் செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நைட்டெல்லாம் நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பீங்க. ஸோ உங்களோட யூரின் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து யூரின் போகாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த உடம்புல உருவாகக்கூடிய நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ கரு உருவாகிறப்போவே நமக்கு ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹெச்சிஜி ஹார்மோன்னால் தான் நமக்கு ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு காட்டும். ஸோ அந்த ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து உங்களோட யூரினில் நல்லாவே மிக்ஸ் ஆகி அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம யூரின் வந்து போகாமல் இருந்ததுனால நம்மளோட யூரினில் ஹெச்சிஜியோட லெவல் வந்து கரெக்டாக ப்ராப்பராக காட்டும். ஸோ அதனால தான் மார்னிங் செக் பண்ணுறது. இப்போ ஈவினிங் கூட நீங்கள் செக் பண்ணலாம், இல்லை ஆஃப்டர்நூன் கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் செக் பண்ண போகிறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து யூரின் போகாமல், அதாவது அந்த 4 ஹவர்ஸ் வந்து நீங்கள் யூரின் வந்து போகாமல் இருந்திருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது அக்யூரேட்டான ரிசல்ட்டாக காட்டும். அதனால தான் சரி நம்ம வந்து ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ நம்ம 4 ஹவர்ஸ் யூரின் போகாமல் அதுக்கப்புறம் போகிறது நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு அது ஹெல்த்தி வைஸும் அது நல்லது இல்லை. அதனால தான் நம்ம ஏர்லி மார்னிங் செக் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சு வந்திருப்போம், நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பெட்டர் ஏர்லி மார்னிங் டெஸ்ட் பண்ணுறது தான். இல்லை ஈவினிங் தான் உங்களால் முடியும் அப்படின்னா கூட ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் யூரின் போகாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணுறது உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்டு தான் காட்டும். இது பேஸ்டான உங்களோட ஹெச்சிஜி லெவலை பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் இருந்தும் பீரியட் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு நெகட்டிவ் காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு நெகட்டிவ் காட்டிருச்சு, இப்போ நீங்கள் எத்தனை நாளைக்கு அப்புறம் செக் பண்ணணும், நான் வந்து மார்னிங் எனக்கு வந்து நெகட்டிவ் காட்டிருச்சு ஸோ ஈவினிங் செக் பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஹெச்சிஜி ஹார்மோனுங்கிறது உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இன்னும் ஒரு 2 டேஸோ இல்லை இன்னும் ஒரு 4 டேஸோ கழித்து நீங்கள் செக் பண்ண டேலேருந்து ஒரு 4 டேஸ் அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் நான் மேஜராக சொல்கிறது என்னென்னா, இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க மோஸ்ட்லி உங்களோட ஃபஸ்ட்டு செக்கே நீங்கள் 40th டேக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு காட்டும். நமக்கு ஃபஸ்ட் டைம் கிட்டில் செக் பண்ணுறப்போ நெகட்டிவ் காட்டிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப அது அப்செட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமே ஒரு 40th டேக்கு மேலே எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டாக பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ இதெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் இருக்குதா, ஓகே, அப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி போய் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கணுமே தவிர நமக்கு வந்து கண்டிப்பாக வயிறு வலி இருக்கணும், கண்டிப்பாக தலைவலி இருக்கணும், கண்டிப்பாக டயர்டாக இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் எந்த கட்டாயமும் இல்லை. ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இல்லாமல் கூட நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஒரு வே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி செக்னாலோ இல்லை ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்னாலும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.